ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கீழடி கிச்சன். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது சேனக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் சேனக்கிழங்கில் நான் ஒரு பாதி எடுத்திருக்கேன். நம்ம யூஸ்வலாக பீலர் யூஸ் பண்ணி பீல் பண்ணுவோம். அப்படி பீல் பண்ணாமல் நைஃப் யூஸ் பண்ணி பண்ணினா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அதை சின்ன சின்னதாக இதை மாதிரி கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இது கொதிக்கிட்டோம். கொதித்ததுக்கப்புறம் நம்ம அந்த சேனக்கிழங்கு போட்டுக்கலாம். இப்போ கொதிச்சாச்சு நல்லா. நான் அதில் இப்போ அந்த சேனக்கிழங்கெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதை இப்போ நான் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. கொஞ்சம் வெந்துருச்சு நல்லாவே. இப்போ நான் இதில் இருந்து தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தண்ணி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் அதில் ஒரு சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். புளி தண்ணி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் கலந்த இது போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட கலந்தது இல்லைன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். நான் அதில் கொஞ்சமாக இப்போ உப்பு ஆட் பண்ணுறேன், நம்ம மிளகாத்தூள் போட்டுறதுனால. இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு கடாயில் இப்போ எண்ணெய் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதில் நம்ம ஊற வச்சுருந்தா அந்த சேனக்கிழங்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் நிறையா தான் தேவைப்படும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ணும் போது. அது திருப்பி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அதை நல்லா இது மாதிரி கிளறி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் அதிலே கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம சேனக்கிழங்கு. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்துக்குலாம் சைட் டிஷ்ஷாக அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வெரைட்டி ரைஸ்க்கு கூட இந்த ஃப்ரை வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற ஃபிஷ் ஃப்ரை அந்த டேஸ்ட்லேயே தான் இருக்கும். இது ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே தான் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு அவங்க எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.